நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் பார்க்க இருப்பது தன்னுடைய மகளுடைய ஜாதகத்தை தன் தாயும் அந்த ஜாதகியும் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க கடந்த நவம்பர் மாதம் கரூர் அலுவலகத்தில் பார்க்க வந்திருந்தார். என்னுடைய யூடியூப் 2வது சேனலுடைய நிகழ்வு தொகுப்பு எல்லாம் ரெகுலராக பார்க்கக்கூடிய தாயும் மகளும் என்னிடத்தில் பார்க்க வந்திருந்தார்கள். வந்திருந்தவர்களோட அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் கும்பலக்னம் அப்படின்னாவே என்னுடைய பார்வை ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்த்த உடனே தெரியும். கும்பலக்னத்துக்கு செவ்வாயும் சுக்கிரனும் கூடுனாவே மேக்சிமம் 85% பேர்களுக்கு வாழ்க்கை பிரிந்து வாழ்கிறாங்க. அல்லது கணவன் மனைவி ஒருமித்து வாழ்ந்தாலும் தொழில் நிமித்த ரீதியாக கடல் கடந்து கணவன் இருக்கிறது, அல்லது மனைவி இருக்கிறது, அல்லது மனைவிக்கு ஒரு மாநிலத்தில் வேலை இருக்கும், கணவனுக்கு அடுத்த அதர் மாநிலத்தில் ஒரு வேலை இருக்கும். பிரிந்து பிரிந்து வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு மைனஸ் அவர் ஜாதகத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் கும்பலக்னம்னு ஒரு பெண் ஜாதகமோ ஆண் ஜாதகத்தில் பார்த்துட்டிங்கன்னா உடனே அந்த ஜாதகத்தில் என்ன லக்னம்னு பாருங்கள், கும்பலக்னம். இந்த செவ்வாவும் சுக்கிரனும் ஒன்று கூடி எங்கே அமர்ந்திருந்தாலும் அவருடைய இல்லற வாழ்க்கையில் அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் வந்துடுது. சரி, மைனஸ் வரலப்பா, நல்ல அந்யுன்யமான நகமும் சதையும் கொண்ட தம்பதிப்பா அப்படின்னா அவர்களுக்கு கணவன் நல்ல விபத்துலையாவது இறந்துடுறாரு, அல்லது நல்ல அந்யுன்யமான தம்பதி இறந்தால் தொழில் நிமித்த ரீதியாக வெளிநாட்டில் ஒரு 2 வருஷம் இருந்துட்டு ஏதோ வழிப்போக்கன் மாதிரி ரயில் பிரயாணி மாதிரி வீட்டுக்கு வர்றது, ஒரு வாரம் இருக்கிறது, மீண்டும் போயிடுறது, இந்த மாதிரி வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் இந்த கும்பலக்னத்துக்கு செவ்வாவும் சுக்கிரனும் நல்லா வாட்ச் பண்ணுங்க. 85% நான் சொல்கிறது அப்படியே நடக்கும். இந்த சனி மாறுது, இந்த குரு பயிற்சி, இந்த ராகு கேது, அதெல்லாம் இடைப்பட்ட ஒரு இது நிரந்தரமாக நான் சொல்கிறது இதுதான். அப்போ அதுலேயும் தப்பி பிறந்த மாணிக்கங்கள் ஒரு 15% இருக்கும். அந்த செவ்வாவும் சுக்கிரனும் கூட வேற ஒரு பேட்டர்ன் ரீதியாக. முதலாவதாக அந்த பெண்ணுடைய ஜாதகம் 2/7/1996 திருச்சி மாநகரத்தில் பிறந்தவங்க. டைம் 9:30 இரவு பிஎம்மில் பிறந்த பெண்மணி. பிறந்தது பாருங்கள் கும்பலக்னம், ராசி மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். வெறும் 7 மாதம் 6 நாள் தான் திருக்கணித அடிப்படையில் இருப்பு இருந்தது, சூரிய திசை. அதன் பிறகு இவங்களுக்கு இன்றைக்கு 1996 பிறந்தவங்க. லக்னத்தினுடைய கிரக அடைவு கும்பலக்னம் 2ல் சனி கேது, 4ல் செவ்வாவும் சுக்கிரனும் ரிஷபமனையில், 5ல் சூரியனும் புதனும், 8ல் ராகு, 11ல் குரு, 12ல் சந்திரன். அப்போ இந்த பெண்ணுக்கு யாரை கல்யாணம் பண்ணாலும் முதல் வாழ்க்கை தோல்வி ஆகணும் அப்படின்னு ஒன்று. சார் அதுக்கு தான் சார் வந்திருக்கிறேன், கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆன நாளையிலேருந்து பிரச்சனை, 2 மாதம் தான் என் பிள்ளை அங்கே வாழ்ந்தா, இப்போ பிரிஞ்சு வந்துட்டா, என்ன சார் முடிவு பண்ணுறேன்னா விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிவிடுமான்னு. காரணம் அந்த முடிவு தெரியாமல் தான் சார் நாங்கள் திகச்சுக்கிட்டு நின்று உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு திருப்தி, விவாகரத்து பண்ணிவிட்டு என்னை பார்க்க வாம்மா. ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டால், இந்த கும்பலக்னக்காரர்களுக்கு இந்த 3ஆம் இடம் தான் அந்யுன்யம், ஒரு தாம்பத்தியத்தை கொடுக்கறது. எப்படி நம்ம சிம்மலக்னக்காரர்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் கூடக்கூடாது, கூடுனாவே குடும்பத்தில் வாழ்க்கையில் குளறுபடின்னு சொன்ன மாதிரி, இந்த கும்பலக்னக்காரர்களுக்கு இந்த 3ஆம் இடம் தாம்பத்திய ஸ்தானாதிபதி அந்த செவ்வாய் 3ஆம் இடத்திற்கு 8 கூடைனா வருவார். அந்த செவ்வாய் பாருங்க எங்கே போய் உட்காந்துருக்கான், 4ல் போய் உட்காந்துருக்கான். இந்த அறிவினி ஜோசின்னு சொல்லுவான், அந்த 9-10 கூடிய தர்ம கர்மாதிபதின்னு, அவனெலாம் உதைக்கணும், அவனெலாம் ஜோதிடமே தெரியாது, ஒரு குப்பை. காரணம் 9-10 தர்ம கர்மா கிடையவே கிடையாது. 4ஆம் இடத்தை கை வச்சின்னா போகம்ன்றது தாம்பத்தியம், தாம்பத்தியத்துக்கு மாரகத்திலேயே செவ்வாய். எப்படி மாரகம்? இந்த 3ஆம் இடம் தான் தாம்பத்தியம். அந்த தாம்பத்தியம் என்ன மனை? சரமனை. சரத்துக்கு 2ம் 7ம் மாரகம். அப்போ 2ஆம் இடத்திற்கு 2ல், அப்போ 3க்கு 2ல் யாரோட கூடுனா மற்றொரு மாரகாதிபதி சுக்கிரனோட கலத்திர காரகனோட கூடிப்பிட்டான். அப்போ வெள்ளியுடன் சேரில் விதவையுடன் கூடிடுவான், விதவையுடன் சேர்ந்துடான் ஒரு பாடல். அப்போ இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்ததிபதி யாரு?
அவர் நல்லா தான் உட்காந்துருக்கிறாரு. எங்கே உட்காந்துருக்கிறாரு? 5ஆம் இடத்துல புதனோட குங்கமமாயி அம்சத்தில் அந்த சூரியன் ராகுவோட நட்சத்திரத்தில் டிராவல் ஆகுது. அப்போ இளையதாரத்துக்கு உண்டான கொள்ளும் மாரக லாபாதிபதி யாரு? டைரக்டாக லாபாதிபதி லாப நோக்கில் அமர்ந்து லாபத்திற்கு 7-9 குடைமை யார்? சூரியன் நேரடியாக பார்க்குறான். அப்போ களத்திர ஸ்தானாதிபதியும் இளையதாரத்துக்கு உண்டான கிரகமும் சமநோக்கான பார்வை. அப்போ இந்த ஜாதகத்துக்கு என்ன 2வது லைஃப் வரணும்னு விதியோடு பிறந்த பொண்ணு அல்லவா? அப்போ இந்த பொண்ணுக்கு 11 கூடைய இளையதாரத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி நல்லா வலுத்து பிரம்மாண்டமாக உட்காந்துட்டான். அப்போ இந்த பொண்ணுக்கு யாரை கல்யாணம் பண்ணாலும் முதல் வாழ்க்கை தோல்வி கண்டு மறு வாழ்க்கையால தான் தித்திக்கணும்னு பிறக்கும் பொழுதே ரப்பர் ஸ்டாம்பு குத்தி 27 நட்சத்திரம் 108 பாதம் திதி அஷ்டவர்க்க பரல் எல்லாம் குறித்து ரப்பர் ஸ்டாம்பை குத்தி தான் நம்மளை வெளியே அனுப்புது. அந்த மாதிரி தான் இந்த கிரக அடைவு. இதெல்லாம் சின்ன பிள்ளைகளை பார்க்கும் பொழுதே எனக்கு தெரியும். கண்ணோட்டமாக பார்க்கும்போதே முன்னோட்டமாக தெரியும் நண்பர்களே. இந்த பொண்ணு சொந்த அத்தை பையனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் மாமா பையனை பண்ணியிருந்தாலும் காதலிச்சு திருமணம் பண்ணாலும் பெற்றோர்களாக பார்த்திட்ட வாழ்க்கை முதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சூன்யமாக வேண்டும் என்று எழுதப்பட்டதனுடைய சின்னம். அப்போ இளையதாரம் ஜம்முன்னு உட்காந்துருக்குதா 11. அப்போ எப்படி முதல் தாரத்தை ஆட்டோமேட்டிக்காக காலி பண்ணாதானே 2ஆம் தாரத்துக்கு வர முடியும்? வாழ்ந்து 2-3 மாதம்தான் அதுக்குள்ளே படல் பிச்சுக்குச்சு. அந்த பையன் போயிட்டா இந்த பொண்ணும் பிரிஞ்சு நிற்கிறான். இதுதான் விதி. சரி, ரொம்ப நல்ல அந்யுன்யமாக இருந்தால் ஒருத்தனை காலி பண்ணிட்டு தான் 2வது வாழ்க்கை பண்ணணும்னு. அப்போ அந்த பையனுக்கு ஆயுள் தீர்க்கம்மா. அதனால் தூக்கி போட்டு குழந்தைய நல்லா ஜம்முன்னு வேலைக்கு போக சொல்லுங்கள். ஏதோ போனாலும் பெருசாலாம் உன் பிள்ளைக்கு சம்பளமெல்லாம் கொடுக்க மாட்டான், ஏதோ திருப்திக்கு தான் போகும் இந்த பொண்ணு அப்படின்னு. சார் 18,000 தான் சார் சம்பளம் வாங்குகிறேன், ஏதோ பேருக்கு போயிட்டுருக்கேன் சார். இதுதான் உண்மை. காரணம் என்ன தெரியுங்களா? சம்பளம்லாம் பெருசாக கொடுக்க மாட்டான்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானம். இந்த தொழிற்ஸ்தானத்தை டைரெக்டாக அந்த செவ்வாய் வந்து 10ஆம் இடத்திற்கு 7ல் விரையாதிபதி தொழில் கொண்ட கூடியிருந்தனால நேரடியாக இந்த செவ்வாயும் சுக்கரனும் இந்த 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த ஸ்தானம் பாதிப்புக்குள்ளாயிருக்கு. அதனால் தொழிலுக்கு போகும், ஆனால் பெருசாக ஆதாயம் கிடைக்காது. ஏன்னா குருவும் சூரியனும் பார்த்துக்கிறான். அதனால் ஒரு சொற்ப ஆதாயம் இருக்குது. 2வது லைஃபுக்கு பிறகு உன் புள்ள வேலைக்கு போய் தான் சம்பாரித்து சாப்பிடணும் நிலை வராது. அருமையான வாழ்க்கை பயணம் உங்கள் குழந்தைக்கு இருக்கம்மா. அருமையான புத்திர பாக்கியமும் ஆண் வாரிசே உனக்கு பேரனே பிறப்பாம்மா. உன் பிள்ளை ரீதியாக அந்த அமைப்பு இருக்கம்மான்னு. அப்பா தெய்வமே, என் வயிற்றில் பாலவாத்தா மாதிரி சொல்லியிருக்க சாமி, அதே போன்று விவாகரத்தை பண்ணிட்டு என்னை பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு. ஏன் அப்படின்னா இது பார்த்தாவே தெரியும், நாம் பிரிக்கல அன்பர்களே. அவர்களுடைய மனநிலையை தெரிந்துதான் இந்த கட்டத்தினுடைய நியதி எனக்கு தெரியும். நீங்கள் என்னம்மா விவாகரத்து வாங்கலான்னு வந்திருக்கிறீங்க, முடிவெடுக்க தெரியாமல். அம்மா சார் நிச்சயமாக அதுக்கு தான் வந்திருக்கேன்னு அந்த அம்மா சொல்லும்போது பாருங்களேன், அதுதான் ஒரு ஜாதகத்தினுடைய தன்மை. ஒரு ஆண் பெண் ஜாதகத்தை பொருத்த பந்தத்தை பார்க்கும் பொழுது 8ஆம் இடம் வலுத்திருந்தால் கள்ளக்காதல் வலுத்திருக்குதுன்னு பொருள் கொள்ளணும். அது எப்படி கூடுனா வலுக்காதான்னு பார்க்கணும். 11 வலுத்திருந்தா இளையத்தாரம் வலுவா இருக்கா, அதைத்தான் பார்க்கும் பொழுது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 5ஆம் இடம் கௌரவ புத்திரஸ்தானம், 3ஆம் இடம் தாம்பத்தியம், 7ஆம் இடம் கணவன் மனைவி ஸ்தானம், 8ஆம் இடம் கள்ளக்காதல் ஸ்தானம், 11ஆம் இடம் இளையத்தாரமாக வரக்கூடிய ஸ்தானம். இத்தனையும் நம்ம பார்க்காம 9 பொருத்தம் 10 பொருத்தம்னு நம்ம பார்த்து அமைச்சோம். அதில் தான் ஒரு பெண் ஜாதகத்தை ஆண் ஜாதகத்தை அமைக்கும் பொழுது 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் ஃபர்ஸ்ட் லைஃபுக்கு நல்லா இருக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் லைஃபு தோல்வி கண்டு போச்சு, 2வது லைஃபுக்கு வர்றாங்கன்னா அது எப்படி பார்க்கணும்னா 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அப்போது கள்ளக்காதலி ஒருவருக்கு வர்றான், ஒரு கள்ளக்காதல்னு ஒரு பெண்ணுக்கு வர்றான்னா திருமணத்துக்கு பிறகு 8ஆம் இடம் வலிமை புரிந்திருக்கிறான்னு பார்க்கணும். இதைத்தான் நண்பர்களே கண்ணோட்டமாக பார்க்கும் பொழுது, முன்னோட்டமாக திருமண பந்தத்தை பொருத்தத்தை பார்க்கும் பொழுது நான் பார்க்கும்போது நான் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இதுதான் காரணம். அதைத்தான் அடிக்கடி சொல்லுவேன், நிகழ்ச்சியிலையும் சொல்கிறது. பொருத்த பந்தத்தில் பார்க்கும்போது சந்திரனோட சனி கூடுற ஜாதகத்தை எடுக்க வேண்டாம், செவ்வாயோட புதன் கூடுற ஜாதகத்தை அவாய்ட் பண்ணுங்க. செவ்வாயும் புதன் தான் டிப்ரெஷனை கொடுக்கக்கூடியது. சந்திரனும் சனி ஒன்று கூடிய ஒரு ஜாதகத்தை அமைக்கும் போது அடுத்தவங்களுக்கு தியாகம் பண்ணியே வாழ்க்கை வாழக்கூடியவர்கள்.
இந்த சந்திரன் புதன் கூடும்போது என்றைக்காவது ஒரு நாள் காவி வேட்டி வாங்கிடுவாங்க. அது பெண்ணாக இருந்தாலும் ஆனால் இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம பொருத்த பந்தத்தை பார்த்து அமைக்கணும் நண்பர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.